Hi guys and welcome to the channel Infinity Views. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ நம்ம சேனலில் வந்து ரீல் ரிவ்யூர்னு இருந்துச்சு, இன்ஃபினிட்டி வியூவர்னு மாற்றினதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீல் ரிவ்யூர்னு வச்சப்போ வந்து நிறையா விஷயங்கள் உடன்பாடு இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வெறும் மூவி ரிவ்யூஸ் மட்டும்தான் நம்ம அதில் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணல. ஸோ இன்ஃபினிட்டி வியூவரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கும், பட் ஆனால் சினிமா ரிலேட்டடாக தான் பண்ணுறதா இருக்கும். ஸோ மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸ், ஸோ விளாக்ஸ் நம்ம பண்ணுவோம். அந்த விளாக்ஸுமே வந்து சினிமா ரிலேட்டடாக, தியேட்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மூவி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரீல் ரிவ்யூரில் இருந்தப்போ வந்து நிறைய வேர்ல்ட் மூவிஸ் பற்றி பேசுவோம்ல, அதை பற்றியும் வந்து பார்ப்போம். அண்டு நிறைய வீடியோஸ் வந்து அதில் டெலீட்டை பண்ணிட்டேன் நான். என்னன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு விஷயம் அதில். ஸோ அதனால் வந்து நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்று பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ரீல் ரிவ்யூவர்னு இருந்தப்பே வந்து வெறும் மூவி ரிவ்யூஸ்க்கே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. பட் இப்போ இனிமேல் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோன்றப்போ வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய டேஸ்ட்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த விஷயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. ஸோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலை வந்து மேலே மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாமான்னு யோசிச்சோம். ஏற்கனவே ரிவ்யூஸ் நிறையா பண்ணிட்டோம். ஸோ வந்து ரியாக்ஷன் வீடியோவாக பண்ணிடலாமே சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீசர் வந்திருக்கு. சூர்யா அண்ட் பூஜா ஆக்டிங்கில், கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ரெட்ரோ டீசர் வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பலவெல்லாம் பேசாமல் ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாவ், 2D என்டர்டெயின்மெண்ட். சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டே. தளபதி படத்தோட ஒரு இது அப்படி தெரியுது. சோபனா மேம் அண்ட் ரஜினி சார் உட்காந்துருப்பாங்கள்ல. வா, கோவம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறது நீயோட விடுது. அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனும் எல்லாத்தையும் இந்த நொடியோட விட்டுடுது. படம் நல்லா ராவா சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. ரன்வீர் சிங் மாதிரியே இருக்கு. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். ரொமான்டிக் ஃப்ரேம்ஸும் இருக்கு, ஆக்ஷன் ஃப்ரேம்ஸும் இருக்கு, காமிக்கல் ஃப்ரேம்ஸும் இருக்கு. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஓ காட், தட்ஸ் ரொமான்டிக். சூப்பர். மோஸ்ட்லி சந்தோஷ் நாராயணன் தான் இருக்கு. ரெட்ரோ. வாவ் வாவ் வாவ், ரெட்ரோ ஸ்டேட் பார். சந்தோஷ் நாராயணன் தலைவன் தான் என் மியூசிக்கு. சம்மர் 2025. சம்மர் எனக்கு தெரிஞ்சு தெரிக்க விட போகுதுன்னு நினைக்கிறேன். 2 கேங்ஸ்டர் படம் வரப்போகுது. தக் லைஃப் ஒன்று வரப்போகுது, ரெட்ரோ ஒன்று வரப்போகுது. ரெண்டுமே போட்டி போட்டு மோத போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஜூன் 2025 அவங்க டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இது சம்மர் 2025 போட்டிருக்காங்க. ஜூனா மேவா ஏப்ரலான்னு தெரில. பட் ஆனால் தரோம் பங்கம். ஸோ என்னன்னு தெரில, வர மிக்ஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல. வார், லவ், லாஃப்டரா ஏதோ போட்டிருந்தாங்க. ஆமாம், 3மே கலந்த மாதிரி. ஸோ இதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு
பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஃப்ரேம்ஸாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தரமாக சம்பவமாக இருக்குது. ஸோ அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயராம் சார்லாம் இருக்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு காமிக்காக இருக்கும். மேபி அவரே ஒரு காமிக்கல் வில்லனாக ப்ளே பண்ணலாம். அவர் வில்லனாக தரமாக ப்ளே பண்ணுவார். ஸோ அப்போ கார்த்திக் சூப்பராஜ் படம்னா நமக்கு ஒரு ஹைப்பு தான். ஏன்னா லாஸ்ட்டு படம் அந்த மாதிரி வேறு மாதிரி எடுத்திருந்தாங்க. இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தாங்க. ஆமாம், அது சூப்பராக எடுத்திருந்தாங்க. பட்டு இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சூர்யா வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு போன கங்குவா சரியாக போகல. பட் அதை பற்றி நம்ம பேசி இது பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் இல்லை. ஸோ இந்த படம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா படம் தேட்டரில் பார்த்தே, ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நான் பார்த்தது 24 படம் பார்த்தேன். இது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ 24 பார்த்தேன். அதுக்கப்புறம் விக்ரம் படம் பார்த்தப்போ ஒரு கேமியோ தான் வந்திருப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கணும், இது வந்து ஒரு தரமான படமாக அமையணும். அண்டு தக் லைஃப்பும் வரப்போகுது. தக் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ தலைவன் படம் எஸ்டிஆர் படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் வீடியோவே ஒரு ரியாக்ஷன் வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்பயும் சொல்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபினிட்டி வியூவர் ரீல் ரிவ்யூவரில் இன்ஃபினிட்டி வியூவர்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்து வரப்போகிற 2025. ஸோ நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நிறைய தடங்கள் வரும். எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் நீங்கள் அந்த தடங்களை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஏன்னா பட்டா சொல்கிறேன், நான் அந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்ததுனால தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் வீடியோவே பண்ண முடியாமல் இப்போ எக்கச்சக்க டேக் எடுத்து இந்த ஃபைனல் டேக்கில் வீடியோ போயிட்டுருக்கு. இதுவே நல்லா வந்துச்சா கேவலமாக வந்துச்சான்னு வேறு தெரில. ஸோ நல்லா வந்ததுன்னா சந்தோஷம், கேவலமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.